ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் தாரமங்கலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு கண்ணனூர் மாரியம்மன் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கிறேன். 500 வருடங்களுக்கு முன்னால் கேரளாவில் உள்ள கண்ணனூர் மாரியம்மனை சில பக்தர்கள் ஒரு குதிரையில் வைத்து இவ்வழியே கொண்டு செல்லும்போது இருட்டிவிடவே ஓய்வெடுப்பதற்காக தங்கினார்கள். அன்றிரவில் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய மாரியம்மன் தன்னை அமர்த்தியிருக்கும் இடத்தின் அடியில் சுயம்பு வடிவில் இருப்பதாகவும் அந்த இடத்திலேயே கோயில் கட்ட முடியும் கூறினார். அந்த பக்தர் கனவில் கண்டதை மக்களிடம் கூற அம்பாள் சிலை இருந்த இடத்தின் அடியில் தோண்டி பார்க்க அந்த இடத்தில் அம்பாள் சிலை இருப்பது தெரிய வந்தது. அவளை அங்கேயே வைத்து கோவில் கட்டினார்கள். கண்ணனூரில் இருந்து அம்பாளை கொண்டு வந்தபோது கிடைக்கப்பட்ட அம்மன் என்பதால் இவள் கண்ணனூர் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டார். கண்ணனூரில் இருக்கும் மாரியம்மனின் அம்சத்தை இந்த கோவிலிலும் பார்க்கலாம். பிரகாரத்தில் விநாயகர் மற்றும் நாகர் சன்னதிகள் இருக்கின்றன. இக்கோயில் கேரள கோவிலின் வடிவமைப்பில் அமைந்திருக்கின்றது. நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படைக்கப்படுகின்றது. இங்கு ஒரே பீடத்தில் வலதுபுறத்தில் மாரியம்மனும் இடதுபுறத்தில் காளியம்மனும் இருக்கின்றார்கள். ஒரு சமயம் மாரியம்மனை தரிசிக்க வந்த பக்தர் ஒருவர் அசதியினால் கோவிலிலேயே தூங்கிவிட அப்போது காளியம்மன் அவரது கனவில் தோன்றி தன்னை மாரியம்மனுக்கு அருகில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கூற அதன்படி காளிகாம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றால் இந்த ஆலயத்தில். இவர்களை சகோதரிகளாக இந்த பகுதி மக்கள் கருதுகின்றார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அம்பாள் முன்னிலையில் தொட்டில் கட்டி கோவில் முன்பே இருக்கும் சஞ்சீவி தீர்த்தத்தை தெளித்து அருகில் இருக்கும் ஊஞ்சலை ஆட்டினால் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று நம்புகின்றார்கள். அம்பாளிடம் வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றால் பூக்குழி இறங்குவதாக வேண்டிக் கொள்கின்றார்கள். குழந்தை பிறந்ததும் ஆடி திருவிழாவின் போது இந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றார்கள். குழந்தையுடன் பூக்குழியில் இறங்கி அதன் மத்தியில் நின்று கொண்டே அம்பாளுக்கு பூஜை செய்த பாலை குழந்தைக்கு கொடுத்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இது பார்க்க பரவசமாக இருக்கும் ஒரு நிகழ்வாகும். இவ்வாறு செய்வதால் அந்த குழந்தை நீண்ட ஆயுளுடன் அம்பாளின் பாதுகாப்புடன் சிறப்பாக வாழும் என்று நம்புகின்றார்கள். பேச்சு குறையுள்ளவர்கள் அம்பாளுக்கு மணி கட்டி மாவிளக்கு எடுத்தால் குணமாகும் என்று சொல்கின்றார்கள். தாரமங்கலத்தை சுற்றி இருக்கும் 18 பட்டிக்கும் இந்த அம்பாள் குலதெய்வமாக இருக்கின்றார். ஆடி திருவிழாவும் நவராத்திரியும் இங்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆலயத்தை பற்றிய விஷயங்களை இத்தோடு முடித்து நாளை கண்ணூர்பட்டி மாரியம்மன் மற்றும் மும்பை சந்தன மாரியம்மன் கோயில்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.